அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 27 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்த வசனம் 27. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதில் கூறியிருந்தான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யதூக ரிஜாலன். இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து இறைவன் கூறியிருந்தான், மனிதர்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுப்பீராக, அறிவிப்பு விடுப்பீராக, இந்த இறை இல்லத்தை ஹஜ் செய்வதற்காக வரும்படி அழைப்பு விடுப்பீராக, அறிவிப்பு கொடுப்பீராக. அப்படி நீங்கள் அழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் மக்கள் உங்களிடத்தில் நடந்தோ அல்லது மெலிந்த ஒட்டகத்தில் தொலைதூரத்தில் இருந்தோ அவர்கள் இந்த இறை இல்லத்தை ஹஜ் செய்வதற்காக உங்களுடைய அறிவிப்பை ஏற்று வருவார்கள் என்று இறைவன் கூறியிருந்தார். இப்போது நாம் பார்க்க போவது வசனம் 28, 29 ஆகிய வசனங்கள். இவற்றில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம் ஃபகுலூ மின்ஹா வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர். எதற்கு அவர்கள் வருவார்கள் என்றால், உம்மிடம் அவர்கள் வருவார்கள் இந்த அழைப்பை ஏற்று. எதற்கு? லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், தங்களுக்குரிய பலன்களை அவர்கள் நேரடியாக கண்டுகொள்வதற்காக வருவார்கள். லியஷ்ஹது என்று சொன்னால் நேரடியாக வந்து பார்ப்பது என்று பொருள். மனாஃபிஅ லஹும், தங்களுக்குரிய பலன்களை நேரடியாக கண்டுகொள்வதற்காக வருவார்கள் என்று கூறுகிறான். மேலும் வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அடையாளமிடப்பட்ட அல்லது எல்லோரும் நன்கறிந்த குறிப்பிட்ட நாட்களில் இறைவனுடைய திருப்பெயரை கூறவும் அங்கு வருவார்கள். எதன் மீது கூறுவார்கள் என்றால், அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கால்நடைகளின் மீது இறைவனுடைய திருப்பெயரை கூறுவதற்காக. அப்படி கூறி அதை அறுத்த பின் ஃபகுலூ மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர், வறுமையுற்ற ஏழைக்கும் அவர்கள் நீங்கள் உணவளியுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான். இங்கே இந்த வசனத்தில் நாம் கவனிக்கத்தக்க பல்வேறு சட்டங்கள் கூறப்பட்டுள்ளன. முதலாவது, லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், தங்களுக்குரிய பலன்களை அவர்கள் நேரடியாக காண்பதற்கு என்று கூறுகிறான். மனாஃபிஅ என்று சொன்னால், பலன்கள் என்று சொன்னால் என்ன மாதிரியான பலன்கள்? ஹஜ்ஜுக்கு போறதில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கின்றன? முதலாவது, மறுமையின் பலன் இருக்கிறது. அது என்ன மறுமையின் பலன்? இறைவன் ஹாஜிகளுடைய பிழைகளை, குற்றங்களை மன்னிக்கிறான். மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கத்தை பரிசளிக்கிறான். இது அவர்களுடைய மறுமை பலன். இம்மை பலன் என்னவென்று சொன்னால், அங்கே சென்று அவர்கள் ஒரு சர்வதேச சந்தை போல உலகத்தினுடைய 8 திக்குகளிலிருந்தும் மக்கள் அங்கே குழுமுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அங்கே பல்வேறு வகையான பலன்கள் கிடைத்து விடுகின்றன. சிந்தனை ரீதியான ஒரு விரிவாக்கம் ஏற்படுகிறது. பல நாட்டு மக்களையும் பல மொழி பேசுகிற மக்களையும் பல இனக்குழுக்களையும் பல கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்களையும் ஒரே நேர்கோட்டில், ஒரே சிந்தனையில், ஒரே உடை அமைப்பில், ஒரே ஏகத்துவ வணக்கத்தின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு ஆற்றல் மிக்க வணக்கமாக திகழ்கிறது ஹஜ். எனவே அப்படி பல்வேறு சிந்தனை கொண்டவர்களாக மக்கள் இருந்த போதிலும் கூட, இறை வணக்கம் என்று வந்ததற்கு பிறகு, இறை வழிபாடு என்று வந்ததற்கு பிறகு, அவர்கள் எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் என்கிற ஒற்றை சிந்தனையின் கீழ் வந்து விடுகிறார்கள். இது ஒரு பலன். அடுத்தபடியாக அவர்களுக்கு உலக பலன் என்ன, இன்னொரு பலன் என்னவென்றால்,
வியாபார நிமித்தமாக அவர்கள் ஒன்று கூடினாலும் அங்கேயும் அவர்களுக்கு பலன் கிடைத்து விடுகின்றது. அங்கே வியாபாரம் செய்வது ஹஜ்ஜிலே அனுமதிக்கப்பட்டதுதான் என்பதை திருக்குர்ஆனுடைய வேறு பல வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. சூரா அல் பக்ரா என்ற 2வது அத்தியாயத்தினுடைய 198வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபதுலம் மின் ரப்பிக்கும். உங்களுடைய இறைவனுடைய அருளாக இருக்கக்கூடிய லாபத்தை, பொருளாதார பலன்களை நீங்கள் ஹஜ்ஜிலே தேடிக்கொள்வது உங்களுக்கு குற்றமல்ல என்று எல்லாம் வல்ல இறைவன் அறிவித்திருக்கிறான். எனவே அங்கே வியாபாரம் செய்வதன் மூலமும் உங்களுக்கு பொருளாதார பலன் கிடைக்கிறது. பல இனத்து மக்களை சந்திப்பதன் மூலம் உங்களுடைய சிந்தனை விரிவடைகிறது. இது ஒரு உலக பலன். இதன்றி உங்களுடைய பிழைகள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆகிறீர்கள். இது மறுமை பலன். இப்படி பல பயன்களையும் அவர்கள் நேரடியாக கண்டுகொள்வதற்காக அங்கே வருவார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இதில் இன்னொரு கவனிக்கத்தக்க அம்சம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய கடமைகளை, மற்ற கடமைகளை உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பகுதிகளில் இருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். தொழுகை உங்களுடைய வீட்டில், உங்களுடைய மஹல்லா பள்ளிவாசலில், நீங்கள் பயணம் செல்லக்கூடிய இடங்களில் தொழுது கொள்ள முடியும். ஜக்காத் நீங்கள் வாழுகின்ற பகுதிகளில் உள்ள ஏழைகளுக்கு வழங்குவதன் மூலம் அதை நிறைவேற்ற முடியும். நோன்பு நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே அந்த நோன்பை வைத்துக் கொள்ள முடியும். இஸ்லாத்தினுடைய கடமைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் உங்களுடைய வாழ்விடத்தில் இருந்தே நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆனால் ஹஜ்ஜை மாத்திரம் உங்களுடைய வாழ்விடத்தில் இருந்து நீங்கள் நிறைவேற்ற முடியாது. நேரடியாக அந்த பலனை காண்பதற்கு அங்கே வர வேண்டும். லியஷ்ஹது, நேரடியாக அவர்கள் காண்பதற்காக, மனாஃபி அலஹும் தங்களுக்குரிய பலன்களை. இது பல்வேறு வகையான உலக பலன்கள் ஹஜ்ஜிலே இருக்கின்றன என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அந்த காலங்களில் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள் புத்தகங்களை பரிமாறிக்கொள்வார்களாம். வெவ்வேறு நாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய பண்ட பாத்திரங்கள், உணவுப் பொருட்கள், இதை இதர நாட்டு மக்கள் வாங்கி செல்வதன் மூலம் ஒரு கலாச்சார பரிமாற்றம், ஒரு நாகரிக பரிமாற்றம், ஒரு சிந்தனை பரிமாற்றம், ஒரு அறிவின் பரிமாற்றம் நடைபெற்றது என்பதையும் கடந்த கால வரலாறுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திப்பதற்காக அப்பாசிய ஹலீஃபா மாமூன் அவர்கள், ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள், இவர்களெல்லாம் ஹஜ்ஜை பயன்படுத்தி வந்து செல்வார்கள். அப்படி வந்திருக்கின்ற போது ஒரு முறை கேட்டார்கள், இமாம் மாலிக் அவர்களே, உங்களுடைய மொத்தா என்கிற நூலை நாங்கள் பிரதி எடுத்து முஸ்லிம்கள் உலகமெங்கும் வாழுகின்ற எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் பிரதி எடுத்து அனுப்பி வைக்கிறோம். அதன் மூலம் ஒரே சட்டத்தை உலக மக்கள் அனைவரும் பின்பற்ற முடியும் என்று எடுத்துரைத்த போது இமாம் மாலிக் அவர்கள், பல்வேறு வகையான சிந்தனை பள்ளிகளும் இருப்பதுதான் நியாயமானது. கருத்து வேறுபாடுகள் என்பனவற்றை நாம் ஒரேடியாக நிறுத்திவிட கூடாது, நிறுத்திவிட முடியாது. ஆகையினால் பல்வேறு சிந்தனை பள்ளிகளையும் தாங்கி மக்கள் இயங்கட்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். இப்படி சிந்தனை ரீதியான பரிமாற்றங்கள், கலாச்சார பரிமாற்றங்கள், நாகரிக பரிமாற்றங்கள், இவை அனைத்தும் ஹஜ்ஜிலே நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. இது ஒரு பலன், உலக பலன்கள் என்பவை, மறுமை பலன்கள் என்பவை. அதற்கடுத்து 2வது வாக்கியம் என்னவென்றால், இந்த வசனத்தில் எதுகுருஸ்மல்லாஹி ஃபி ஐயாமி மாலூமாத், குறிப்பிடத்தக்க நாட்களில், மாலூமாத் என்பது மாதூதாத், எண்ணப்படுகின்ற நாட்கள், அடையாளமிடப்பட்ட நாட்கள், இவற்றில் அல்லாஹுடைய திருப்பெயரை கூறுவதற்கும் அந்த நாட்களில் கூறுகின்றார்கள். எதன் மீது கூறுகின்றார்கள் என்றால், அல்லாஹ் அந்த சமுதாயத்து மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கால்நடைகளின் மீது அந்த திருப்பெயரை சொல்லி அவற்றை அறுக்கிறார்கள். அறுத்து ஃபகுலு மின்ஹா, அதை நீங்கள் உண்ணுங்கள். வாதுஇமுல் பாயிஸல் ஃபகீர், வறுமையுற்ற ஏழைக்கும் நீங்கள் அதை உண்ண கொடுங்கள் என்று இறைவன் வசனம் 28 கூறுகின்றார். இது 2வது சட்டம், அதாவது குர்பானி கொடுப்பதை பற்றி உள்ள சட்டம். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள். ஐயாம் பன்மை சொல்லாக பயன்படுத்தி இருக்கின்றான். ஐயாம் என்றால் பகல் பொழுது, பொழுதுகள், பகல்கள் என்று பொருள். அப்போ ஹஜ்ஜிலே சென்று குர்பானி கொடுக்கக்கூடியவர்களும் ஹதி கொடுப்பவர்களும் இந்த நாட்களில் உலகமெங்கும் இருந்து உதஹியா கொடுக்கக்கூடிய மக்களும் பகல் பொழுதில் தான் கொடுக்க வேண்டும். அதுவும் சில குறிப்பிட்ட நாட்களுக்கு அதை கொடுப்பதற்கான அனுமதி உண்டு. தக்பீர் முடியும் வரைக்கும் குர்பானி கொடுக்க முடியும் என்கிற சட்டத்தையும் இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. என்றால் ஐயாம் என்று பன்மையாக வந்ததனால். எதிலிருந்து அந்த நாட்கள் தொடங்குகின்றன என்றால், பகல் பொழுது என்றால் சூரியன் உதிச்ச உடனே தொடங்கி விடுவதில்லை.
மாறாக இமாமோடு நின்று ஹஜ்ஜு பெருநாள் அன்றைக்கு தொழுகையை முடித்துவிட்டு வந்ததற்கு பிறகுதான் அந்த குர்பானியை கொடுக்க வேண்டும். கிராமப்புறத்திலே ஒரு மனிதர் வாழுகிறார், அவர் ஒரு குடும்பம் தான் அந்த ஊரில் இருக்கின்றார், அவர் ஒருத்தர் தான் அப்போ முஸ்லீமாக இருக்கின்றார், அவர் அந்த ஊர்ல ஜமாத்தே கிடையாது, பள்ளிவாசல் கிடையாது என்றால் அவர் பக்கத்து ஊர்ல போயிட்டு தொழுதுட்டு வந்து அறுக்க வேண்டும். அல்லது பக்கத்து ஊர்ல ஜமாத் தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னாலும் கிராமத்தில் அவர் தனியாக இருந்தால் தொழுகை முடிந்த பிறகு அவர் அறுத்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் தொழுகை முடிந்திருக்க வேண்டும். இமாம் ஜமாத்தோடு தொழுகை முடிந்திருந்தால் அப்போது குர்பானியை கொடுக்க முடியும். எது வரைக்கும் கொடுக்கலாம் என்றால் அன்றைய பகல் பொழுது, பிறகு அதற்கடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்கினுடைய நாட்களில் பகல் பொழுதுகள். இந்த நாட்களில் குர்பானியை கொடுத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஐயாம் பன்மை சொற்கள். அடுத்தபடியான சட்டம் என்னவென்றால், அல்லாஹுவின் திருப்பெயரை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கால்நடைகள் மீது சொல்லுவது, கூறுவது என்று. கால்நடைகள் அறுக்கப்படுகின்ற போது கடைசியாக கேட்கும் சொல்லாக அல்லாஹுவின் திருப்பெயர் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம மின்க வலக்க, இறைவா உன்னிடமிருந்து இது வந்தது, இது உனக்கே திரும்புகிறது, நான் உனக்கே உன் பெயரை சொல்லி இதை அறுக்கின்றேன், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹுவின் திருப்பெயரால் அறுக்கின்றேன், அல்லாஹு மிகப்பெரியவன் என்று சொல்லி அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி இதை அறுக்க வேண்டும். அறுத்த பிறகு அதை என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், ஃபகுலு மின்ஹா, அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், வாத்துஇமுல் பாயிஸல் ஃபகீர், வறுமையுற்ற ஏழைக்கும் நீங்கள் அதை உண்ண கொடுங்கள் என்று கூறுகிறான். இங்கே சொல்லப்படக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால், ஒருவர் தொழுகைக்கு முன்னர் குர்பானியை கொடுத்து விட்டார், குர்பானி என்கிற நியத்தை வச்சு தொழுகைக்கு முன்னர் கொடுத்தாலும் அது அவர் உண்பதற்காக அறுக்கப்பட்ட ஆட்டின் இறைச்சி என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் தொழுகை முடிந்ததுக்கு பிறகுதான் அதை அறுக்க வேண்டும் என்பது இந்த வசனத்தில் இருந்து திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விளக்கமாக இருக்கின்றது. அதற்கடுத்து எப்போது வரை அறுக்கலாம் என்பதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெருநாள் தின துல்ஹஜ் பிறை 10வது அன்றும் அதன் பிறகு வருகின்ற 3 நாட்கள் என்றும் மொத்தத்தில் 4 நாட்கள் என்று, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 3 நாட்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது பெருநாள் அதன் பிறகு வரக்கூடிய 2 நாட்கள் என்று. இதே கருத்தை தான் இமாம் அபு ஹனீஃபா அவர்களும் இமாம் சௌரி, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறுகின்றார்கள். மொத்தத்தில் இவைகள் பகல் பொழுதில் அறுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய மிக முக்கியமான விளக்கமாக இருக்கின்றது. அதற்கடுத்தபடியாக ஃபகுலு மின்ஹா வாத்துஇமு, அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், ஏழைகளுக்கும் வறுமையுற்ற ஏழைக்கும் நீங்கள் உண்ண கொடுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். இந்த வாக்கியத்தில் சில முக்கியமான சட்டங்கள் இருக்கின்றன. என்னவென்றால், குர்பானி இறைச்சியை உதஹியா கொடுப்பவராக இருந்தால் குர்பானி இறைச்சியை அவர் தானும் உண்ண வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை உண்ண கொடுக்க வேண்டும். அதை தான் உண்பதற்கு அல்லது மற்றவர்களுக்கு அதை உண்ண கொடுப்பதற்கு சேமிப்பு செய்தால்தான் அதை தான் உண்ண முடியும், மற்றவர்களுக்கு உண்ண கொடுக்க முடியும் என்கிற நிலை இருக்கும் பட்சத்தில் சேர்த்து வைத்தும் அதை உப்பு கொண்ட மாதிரி போட்டு அல்லது சமையல் பண்ணி ஏதாவது ஒரு ஃபார்முல என்ன அடிப்படையிலாவது அதை மற்றவர்களுக்கும் உண்ண கொடுக்க வேண்டும், தாங்களும் உண்ண வேண்டும். மற்றவர்களுக்கு உண்ண கொடுத்தல் என்பதில் வறுமையுற்ற ஏழைகளுக்கு அதை கொடுக்கின்ற காரணத்தினால் அதை தர்மம் என்ற அடிப்படையில் அதை செய்ய வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. அதே போல இதை உண்ணக்கூடியவர்கள் சேர்த்து வைக்கலாமா? சில நபிமொழிகள் இப்படி இருக்கின்றன. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீங்கள் சேர்த்து வைக்க கூடாது என்று சொன்னதாக சில நபிமொழிகள் இருப்பதை நபிமொழித்துறை வல்லுநர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நஹாக்கும் அன் தாக்குலு லுஹும நுசுகிக்கும் ஃபௌக ஸலாத்தி லயாலின், அதாவது உங்களுடைய நுசுக்கின், அதாவது ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளின் மூலமாக நீங்கள் அறுக்கக்கூடிய பலிப்பிராணியின் இறைச்சியை நீங்கள் 3 நாட்களுக்கு மேல் அதை வைத்திருக்க கூடாது, 3 நாட்களுக்குள்ளாக சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு நபிமொழி இருக்கின்றது. அதே போல அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கது நஹா அன் தூக்கல லுஹுமுல் அபாஹி ஃபௌக ஸலாத், 3 நாட்களுக்கு மேல் குர்பானி இறைச்சியை உண்ணக்கூடாது, 3 நாட்களுக்கு முன்னால சாப்பிட்டு முடிச்சிடணும் என்ற நபிமொழியும் இருப்பதை கடைபிடித்து அவர்களும் அதுபோலத்தான் செய்வார்கள். ஃபகான இப்னு உமர்
லா யாக்குல் லுஹுமல் அதாஹி ஃபௌக ஸலாத், 3 நாளைக்கு மேல குர்பானி இறைச்சி அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் சாப்பிடுவதில்லை. இப்படி எல்லாம் நபிமொழிகள் காண கிடைக்கின்றன. அப்படியானால் குர்பானி இறைச்சி உப்பு கண்டம் போட்டு மாசக்கணக்கில் சாப்பிடுவது கூடுமா கூடாதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த நபிமொழிக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், 2 வகையாகவும் ஹதீஸ்கள் இருக்கின்றன. சேர்த்து வைக்க கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கு, நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. 2ஐயும் நாம் செயல்படுத்த முடியும். எப்படி செயல்படுத்த முடியும் என்றால், எந்த நேரத்தில் மக்கள் வறுமையில் இருக்கின்றார்களோ, மக்களுக்கு உண்பதற்கு இறைச்சி தேவைப்படுகிறதோ, அந்த பகுதியில் அந்த கால சூழலில் 2 கவனிக்கணும். அந்த நாட்டில், அந்த ஊர்ல அல்லது அந்த கால பகுதியில் அதை சேர்த்து வைக்க கூடாது. தேவைப்படக்கூடிய மக்கள் அதிகமாக வாழும் இடங்களில் அதை சேர்த்து வைக்கக்கூடாது. உடனடியாக டிஸ்போஸ் பண்ணி மக்களுக்கு விளம்பிடணும், எடுத்து கொடுத்து விட வேண்டும். மக்களிடத்தில் இறைச்சி புழக்கம் அதிகமாக அந்நாட்களில் இருக்கின்றன என்னும் பட்சத்தில் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பகுதியை கொடுத்துவிட்டு நமக்கு இருக்கக்கூடிய பகுதியில் நாம தாராளமாக அதை சேர்த்து வைத்து உப்பு கண்டம் போட்டு சமையல் பண்ணியோ 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ 5 நாளைக்கோ 6 மாசமோ தாராளமாக வைத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு இதை வைத்து சாப்பிட்டுக் கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் இப்படி வருகின்றது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி கேட்கின்றார். அதாவது லுஹூமுல் அதாஹி, குர்பானி இறைச்சியை பற்றி கேட்கின்ற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டார்கள், கதிம அலையினா அலி இப்னு அபி தாலிப் மின் சஃபர். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து எங்களிடம் வந்தார்கள். ஃபகத்தம்னா இலைஹி மின்ஹு, நாங்கள் அந்த குர்பானி இறைச்சி அவருக்கு நாங்கள் கொடுத்தோம். ஃபஅபா அன் யஅகுல ஹத்தா யஸ்அல ரசூலல்லாஹ், குர்பானி இறைச்சியா, அப்ப பெருநாளைக்கு அடுத்த ஆட்டு இறைச்சியா இது, அப்ப நான் இதை சாப்பிட மாட்டேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிவிட்டார்கள். எதுவரைக்கும் சாப்பிட மாட்டேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் விளக்கம் கேட்டு அவர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிவிட்டார்கள். உடனே கூறிவிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்துதரே, குர்பானி இறைச்சியை போய் எனக்கு தர்றாங்க, நான் சாப்பிடலாமா? பெருநாள் முடிஞ்சு பல நாட்கள் ஆகிப்போச்சு என்று. ஏன்னா பயணத்திலிருந்து வந்தது பெருநாள் கழிச்சு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களாம், குல் மின் தில் ஹிஜ்ஜா இலா தில் ஹிஜ்ஜா, அதை துல்ஹஜ் மாசத்திலிருந்து துல்ஹஜ் மாசம் வரைக்கும் நீ சாப்பிடு. அதாவது இந்த துல்ஹஜ்ஜுக்கு அறுக்கப்பட்ட இறைச்சியை அடுத்த துல்ஹஜ் வரைக்கும் நீ சாப்பிடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் வைத்து சாப்பிட்டாலும் அது தவறு கிடையாது. அவ்வளவு நாட்கள் அதை சேமித்து வைக்க முடியும்னா தாராளமா நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கின்றார்கள். அப்போ இந்த 2 ஹதீஸையுமே, அதாவது சேர்த்து வைக்க கூடாது என்று அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழியையும், இங்கே ஒரு துல்ஹஜ்ஜாவிலிருந்து அடுத்த துல்ஹஜ்ஜா வரைக்கும் நீங்க சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல இருக்கிறது. அந்த ஹதீஸையும் வைத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், மன் கால பின் நஹி அனில் இத்திகார் பாத ஸலாஸ் லம் யஸ்மஇர் ருஹ்ஸா, 3 நாளைக்கு மேல சேர்த்து வைக்க கூடாது என்று சொல்பவர்கள் சேர்த்து வைக்கலாம் என்ற அனுமதியை அவர்கள் செவிமடுக்கவில்லை. அவங்க காது கொடுத்து கேட்டதில்லை. வமன் கால பி ருஹ்ஸத்தி முத்தலகன் லம் யஸ்மஇன் நஹி அனில் இத்திகார், பொதுவாக எப்ப வேணாலும் சாப்பிடலாங்க, வருஷம் ஃபுல்லா சாப்பிடலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் சேர்த்து வைக்க கூடாது என்கிற ஹதீஸை அவர்கள் செவிமடுக்கவில்லை. அப்ப 2ஐயும் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய காலகட்டங்களில் அந்த சட்டத்தை செயல்படுத்த வேண்டும். வமன் கால பின் நஹி வ ருஹ்ஸா சமிஅஹுமா ஜமீஅன் ஃபஅமில பி முக்தலாஹுமா, 2 ஹதீஸையும் அதனுடைய தேவைக்கு ஏற்ப செயல்படுத்த வேண்டும். அதாவது ஏழைகள் நிரம்பி இருக்கக்கூடிய இறைச்சி தேவைப்படக்கூடிய காலகட்டங்களில் அதை உடனடியாக 3 நாளைக்கு முன்னால் அதை காலி பண்ணி முடிச்சிடணும். அதுதான் குர்பானியினுடைய நோக்கத்தை அடைவதற்கான சிறந்த வழி. இல்ல எல்லார் வீட்டிலையுமே தாராளமாக அந்த இறைச்சி புழங்குது, எல்லா வீட்லையும் குர்பானி கொடுக்குறாங்க, அல்லது 70% 80% மக்கள் குர்பானி கொடுக்குறாங்க எனும் பட்சத்தில் எல்லோரும் ஏழைகளுக்கு ஒரு பங்கை எடுத்து கொடுத்து விட்டு, உறவுகளுக்கு எடுத்து கொடுத்து விட்டு, மீதம் உள்ளதை வைத்து அவர்கள் தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ள முடியும் என்பதுதான் 2 நபிமொழிகளையுமே செயல்படுத்துவதற்கான சூழல் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள்.
சரி, இப்போ அடுத்து எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கூறுவது அத்இமுல் பாயிசல் ஃபகீர், வறுமையுற்ற ஏழைகளுக்கு நீங்கள் உண்ண கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. அப்ப வறுமையுற்ற ஏழைகளுக்கு மட்டும் கொடுப்பதா, அல்லது 3 பங்கா வச்சு ஒரு பங்கை நாம எடுத்துக்கிறது, ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுக்கிறது, ஒரு பங்கு உறவுக்காரர்களுக்கு கொடுக்கிற நடைமுறை இருந்து வருகிறதே, அதை பற்றி சட்டங்கள் என்ன சொல்லுகின்றன என்று கேட்டால், இப்படி 3 பங்கு வைப்பது என்பது கட்டாயம் அல்ல. கட்டாயமா 3 பங்கு வச்சுதான் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. 3 பங்கு வைத்து கொடுப்பது இறைவனுடைய ஒரு உத்தரவை செயல்படுத்துவது. ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுப்பது, உறவுக்காரர்களுக்கு என்றால் உறவுகளை பேணுதல் என்கின்ற அடிப்படையில். உதாரணமாக நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து விடுறது இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய பெருநாள். அந்த மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரிடம் பரிமாறிக்கொள்வதற்காக நீங்க எனக்கு இறைச்சி கொடுங்க, நான் உங்களுக்கு இறைச்சி கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏழைகளுக்கு கொடுப்போம், நம்ம 2 பேரும் அறுத்து இருக்கக்கூடிய ஆட்டு இறைச்சிய அல்லது மாட்டு இறைச்சிய அல்லது ஒட்டக இறைச்சிய நாமளும் சாப்பிட்டுக் கொள்வோம் என்று இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். இந்த பெருநாளுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தன்று மதீனாவில் தொழுகை முடிந்ததற்கு பிறகு குர்பானியை கொடுத்திருக்கின்றார்கள். ஃபதகத்தம ரிஜாலுன், சில அறிவிப்புகள் இப்படி வருகின்றன. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், ஸல்லபினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பெருநாள் தொழுகையை தொழ வைத்தார்கள் யோமுன் நஹர், பெருநாள் தினத்தன்று மதீனாவில். ஃபதகத்தம ரிஜாலுன் ஃபநஹரு, சில மனிதர்கள் போய் குர்பானியை இறைச்சியை அந்த மிருகத்தை அறுத்து விட்டார்கள். வன்னு அன்னன் நபிய கது நஹர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்து விட்டார்கள் என்று கருதி கொண்டவர்கள் அறுத்து விட்டார்கள். ஃபஅமரன் நபியு மன் கான நஹர அன் யுஈத பிநஹரின் ஆகர் வலா யன்ஹரு ஹத்தா யன்ஹர நபியு, அதாவது யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுப்பதற்கு முன்னால இது மாதிரி குர்பானி அவசரப்பட்டு கொடுத்திருப்பீர்களானால் அவர்கள் எல்லாம் திரும்ப இன்னொரு குர்பானி கொடுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். வலா யன்ஹரு ஹத்தா யன்ஹர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அறுக்காம நீங்க அறுக்கக்கூடாது என்பது அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. சஹீஹ் முஸ்லிம், திருமிதி ஆகிய நூல்கள் இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் கொடிகட்டு பறந்து கொண்டிருந்த காலகட்டங்களில், துருக்கி உஸ்மானிய ஹிலாஃபத்தினுடைய காலகட்டத்தில், அப்பாசிய ஹிலாஃபத்தினுடைய காலகட்டத்தில் எல்லாம் தொழுகை முடிந்த பிறகு ஹலீஃபா முதலாக அவருடைய அரண்மனைக்கு வெளியில அவர் தன்னுடைய கையால தன்னுடைய குர்பானியை கொடுப்பார். அப்படி கொடுத்து முடித்த பிறகு பொதுமக்கள் தங்களுடைய குர்பானியை கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்து வந்தது. அந்த பழக்கம் இருந்திருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிய அந்த வழிமுறையின் அடிப்படையில் தான் என்பதை இந்த நபிமொழியை நாம பார்க்கும்போது நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. அதற்கடுத்தபடியாக வசனம் 29 அல்லாஹ் கூறுகின்றான், சும்மல் யக்து தஃபஸஹும் வல் யூஃபு நுதூரஹும் வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக். இந்த வசனத்தில் அல்லாஹ் 3 கட்டளைகளை பிறப்பிக்கின்றான். ஏற்கனவே 28வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னது 2 நோக்கங்கள், ஹஜ்ஜினுடைய 2 நோக்கங்கள். முதலாவது மனாஃபியா, பலன்களை நேரடியாக அடைந்து கொள்வது. இரண்டாவது இறைவனுடைய திருப்பெயர் கூறி குர்பானியை கொடுப்பது. அந்த குர்பானியினுடைய பின் விளைவாக நீங்களும் சாப்பிடுவது, ஏழைகளுக்கும் கொடுப்பது என்கிற ஒரு சோசியல் காசஸ், ஒரு சமூக காரணம் ஒன்று அந்த பெருநாளைக்கு சொல்லப்படுகிறது, ஹஜ்ஜுக்கும் சொல்லப்படுகிறது. அடுத்து சொல்லப்படுவது என்னவென்றால், தங்களுடைய இறைவன் 3 கட்டளைகளை பிறப்பிக்கின்றான். இந்த 3 கட்டளைகளும் வசனம் 29 சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனிதன் ஹஜ்ஜின் மூலமாக அவன் அடைந்து கொள்ளக்கூடிய தனிப்பட்ட முறையிலான பலன்கள், தனிப்பட்ட முறையிலான நன்மைகள். அதை பற்றி வசனம் 29 எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக.